பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கணும் நீங்க எப்பமோ. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்ப இயேசுவோடு கூட நடக்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். துக்கத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை ஆண்டவருடைய பாத்துல வச்சுட்டீங்கன்னா துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றி விடுவார். பிறகு இதுக்கு நீங்க துக்க முகத்தோடு இருக்கணும். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னா, எரேமியா 30:19 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களே நான் மகிமைப்படுத்துவேன், அவர்களை நான் சிறுமைப்படுத்துவது இல்லை. உங்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்றாரு. என் பிள்ளைகளை நான் மகிமைப்படுத்துவேன், நான் அவளை சிறுமைப்படுத்துவது இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். நான் ரொம்ப சிரமப்பட்டு போய் இருக்கிறேங்க. குடும்பத்துல ஒருத்தரும் மதிக்கிறது இல்லை. வேலை செய்யற இடத்துக்குள்ள கூட எல்லாமே என்னை சிறுமைப்படுத்துறாங்க. என் பிசினஸ்ல கூட நான் சிரமப்பட்டு போயிட்டேன். லாபம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்கிற இடத்துல எல்லாரும் ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க, பேசுறாங்க. வாழ்க்கையில நான் சிறுமைப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நாள் சிறுமைப்படுத்துவது இல்லை. சிலர் சொல்றது, ஆண்டவர் இப்படி சிறுமையா வச்சுட்டாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் இப்படி சிறுமையா வைப்பார். நான் உங்களை சிறுமைப்படுத்துவது இல்லைன்னு சொல்றார். அப்ப எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா, பிசாசு எதிராளியாகிய சாத்தான் அவன் தான் உங்களை சிறுமைப்படுத்தவே போராடி கொண்டிருக்கிறான். நஷ்டத்தை உண்டாக்கணும், அது ஒரு இழப்பை உண்டாக்கணும், தோல்வியை உண்டாக்கணும், அவமானப்படுத்தணும், சிறுமைப்படுத்தணும். அவன் தான் அந்த வேலை செய்கிறவன். அந்த சிறுமைப்படுத்துகிற அந்த பிசாசின் கையில இருந்து விடுதலையாக்கி நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சிறுமையிலிருந்து மீட்டு எடுத்து மகிமைப்படுத்துகிற தேவன் தான் ஆண்டவர். அதுக்காக தன்னை சிறுமைப்படுத்த அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தார். இப்ப இயேசுவை பாருங்களா, அவர் எவ்வளவு பெரிய தேவன். மரித்தோரை எழுப்பி இருக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணி இருக்கிறார். அப்படி அற்புதங்களை செய்த ஆண்டவரை சிலுவையை வச்சு அவருடைய வஸ்திரத்தை உரிந்து தலையில முள்முடி சூட்டி அதை அடிச்சு தெருவில் நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. சிறுமைப்படுத்தப்பட்டார். ஏசு அந்த நேரத்தை, நான் யார் தெரியுமா, நான் இவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கேன் தெரியுமா அப்படிலாம் ஏதாவது பேசினாரா? சிறுமைத்தனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காகனா, நம்மை சிறுமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து மகிமைப்படுத்துவதற்காக. கொஞ்ச காலம் அந்த சிறுமை. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்த மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். அதன் பிறகு மகிமைதான். அதனால சிலுவை பாடு, சிறுமை என்பது கொஞ்ச காலம். ஒருவேளை ஆண்டவர் அந்த பாதையிலே உங்களை நடத்த கூடும். அதனால இந்த சிறுமை கண்டு சோர்ந்து போகாம, இந்த சிறுமையை கர்த்தர் மாற்றி என்னை அதே இடத்துல மகிமைப்படுத்துவார்னு விசுவாசிங்க. யாரெல்லாம் இயேசுவை சிறுமைப்படுத்தி கேவலமா பேசினாங்களோ, 3வது நாள் இயேசு உயிர்த்தெழுந்து நின்றார் பாருங்க. எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் அதிகமான மக்கள் இந்த இயேசுவை தான் விசுவாசிக்கிறாங்கன்னா பாருங்க, மகிமை. அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் இந்த சிறுமையிலிருந்து விடுதலையாக்கி நீங்கள் மகிமைப்படுத்தப்படுவீங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால சொல்லுங்க, ஆண்டவர், இந்த சிறுமை குறித்து நான் கலங்க மாட்டேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவீர், எனக்காக சிலுவையில சிறுமை அனுபவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ணி பாருங்க. துக்கம் மாறிரும், சிறுமை தன்னை விடுதலை உண்டாயிரும். ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை மாற்றி என்னை மகிமைப்படுத்த நீ சிலுவையிலே சிறுமைப்படுத்த அர்ப்பணித்துக் கொண்டீரே, அந்த அன்பை நினைத்து துதிக்கிறேன். என்னுடைய சிறுமையை மாற்றி என்னை மகிமைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.